ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது வந்து இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, ப்ளவுஸு எல்லாமே ஒரே கலரு. இதுக்கு வந்து நம்ம எந்த மாரி டிசைன்ஸ் வந்து குடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ கான்ட்ராஸ்ட் கலர் இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே இல்ல. நம்ம குடுத்துக்கலாம். பட் ஒரே மாரி இருக்கறக்கு டிசைன் சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ளவுஸில பார்த்தீங்கன்னா, நமக்கு எதுவுமே கிடையாது. கான்ட்ராஸ்ட் கலரு. பார்டர் மட்டும் தான் இருக்கு. இதில வந்து இந்த பார்டர ஃபர்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்டர் வந்து இப்போ கைக்கு சாதாரணமா ஸ்டிச் பண்ற மாரி இருந்தா, கைக்கு கரெக்ட்டா இருக்கும். இது பார்டர் வந்து 4 இன்ச் இருக்கிற பார்டர்னால, நான் 2 கையில 2, 2 இன்ச் வச்சுக்கிட்டு, மீதி இருக்கிற பார்டர வந்து பேக்குக்கு பிளான் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கலாம். லைனிங் கிளாத் வந்து நான் வந்து 8 இன்ச்சு அதாவது ஹைட்டு வந்து 7 இன்ச்சு டோட்டல் ஹைட் வந்து 7 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச்சு மொத்தம் 9 இன்ச்சு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த ப்ளஸ் 2 இன்ச் எதுக்குன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ வந்து நம்ம பார்டர் வந்து 2 இன்ச்சு குடுக்க போறோம் இல்லைங்களா? அதனால நம்ம வந்து லைனிங்கில வந்து ஒரு 3 இன்ச்சில கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இன்ச் எதுக்குன்னா, கீழ 1/2 இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கு, மேல 1/2 இன்ச் வந்து நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிரும். அதே மாதிரி மேலே டாப் போர்ஷன்லேயுமே 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுல போடு, மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுற அதுக்கு வந்து 2 இன்ச்சு அப்போ கரெக்டாக போகும். அதனால் இந்த மாதிரி 3 இன்ச்சில் ஒரு இதுவுமே, மீதி இருக்கிறதுல 6 இன்ச்சில் ஒரு இது கட் பண்ணி எடுத்துட்டு, கைக்குழி வெட்டுவோம் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, லெஃப்ட் ரைட் பிரித்து எடுத்துக்கோங்க. இனிமே தான் வந்து நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நான் ஷேப் எடுக்கலை, ஸ்கொயராக தான் வச்சுருக்கேன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஷேப் எடுத்துடாதீங்க. எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 இன்ச்சு கேப் விட்டுட்டு, அதிலிருந்து எப்படின்னா இந்த பாக்ஸ் ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து நான் டபுள் லேயரில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டிச்சிங்கு. டிசைன் பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். ஆனா வந்து நமக்கு டிசைன் வந்து நீட்டா வேணும்னா, நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் செஞ்சாகணும். ஓகேங்களா? இந்த மாரி பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு பிளைனா விட்டுட்டு, இப்போ வந்து நான் டபுள் லேயர் பண்றனால கொஞ்சம் ஹைட் அதிகமா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கிளாத் வந்து ரொம்ப இதா இருக்கறனால, அது வந்து கரெக்ட்டா நிக்க மாட்டேங்குது. அதனால என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். சப்போஸ் ஒரே இதில வேலைய முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாரி வரல. அதனால வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாகணும். சென்ட்ரல்ல ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல்ல அதே மாரி நம்ம எப்படி கீழ பாட்டம்ல வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறோமோ, அதே மாரி சென்டர்ல ஸ்டிச் பண்ணிட்டோம்னா, நம்ம டாப்ல ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எந்த மாரி வருதுன்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரே மாரி அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா இருந்தா மட்டும் தான் நம்ம அந்த பாசி ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கறக்கு அழகா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க இப்ப இந்த மாரி எடுத்தாச்சு. சென்ட்ரல் ஒரு ஸ்டிச்சு, அடுத்து டாப்ல வந்து அதே மடிப்பு மேல அழகா வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து கரெக்ட்டா வரும். ஓகேங்களா? பாருங்க இந்த மாரி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, லைனிங் கிளாத்த இது மேல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். லைனிங் கிளாத்து நம்ம சாதாரணமா அடிக்கும்போது எப்படி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பக்கத்த மேல வச்சு மெயின் கிளாத்ல, அது மேல லைனிங் கிளாத்த வச்சு அடிச்சு திருப்புவோம். ஆனா, இதில அப்படி பண்ணக்கூடாது. கரெக்ட்டா வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு ஃப்ளீட்ஸ் எச்சு கம்மியா இருந்ததுன்னா, இந்த மாரி சென்டர் வரும்போது தான் நம்ம கைக்கு வந்து கரெக்ட்டா வரும் அந்த ஃப்ளீட்ஸு. இதில வந்து என்ன பண்ண போறேன்னா, இப்ப எப்பவும் போல அதாவது எப்பவும் போல கிடையாது. கெட்ட பக்கத்த மேல வச்சு, அதுக்கு மேல லைனிங் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிற போறேன். இதில வந்து நம்ம அடிச்சு திருப்ப போறது கிடையாது. அதனால எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதோ, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு, அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் அழகா ஒரே மாதிரி எடுத்து வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு, எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு பார்க்கறக்கு டிசைன் வந்து அழகா இருக்கும். இந்த மாரி கட் பண்ணி எடுத்துட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம விட்டு கட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம ஃப்ளீட்ஸு
மடிக்கும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாரி கட் பண்ணிட்டு, நம்ம சென்டர்ல போட்ட ஸ்டிச் வந்து இப்போ எச்சு கம்மியா இருக்குது. இப்போ இது 6 இன்ச்சு ஹைட் இருக்கு பார்த்தீங்களா? இதில வந்து கரெக்ட்டா 3 இன்ச்சு சென்டர்ல மார்க் பண்ணி, அதில ஒரு ஸ்டிச் போட்டுருக்கேன். அந்த ஸ்டிச் வந்து நம்ம ரஃப்பா போட்டது தான். தூர தூர ஸ்டிச் வச்சு ஈஸியா பிரிக்கிற மாரி தான் ஒரு அடி அடிச்சிருப்போம். அதை பிரிச்சுட்டு, கரெக்ட்டா 3 இன்ச்சு மார்க்கில ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அந்த லைன் தான் வந்து இந்த 2க்கும் இதையுமே பார்ட்டிஷன் பண்ற லைனு. அப்பதான் நமக்கு பார்க்கறக்கு வந்து நீட்டா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த கரெக்ட்டா அந்த 3 இன்ச்ல ஒரு லைன் போட்டு நான் எடுத்துட்டு, அந்த மேல இருக்கிற ஸ்டிச்ச வந்து நான் பிரிச்சு எடுத்துக்கிறேன். இப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். இது ஈஸியா பிரிச்சிரலாம். நான் சும்மா ரஃப் தையல் மாரி தான் அதில போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் பாருங்க. இப்ப வந்து நம்ம இந்த மாரி ஒவ்வொரு பீட்ஸும் இந்த மாரி புடிச்சு, நம்ம ஊசியில வந்து கோர்த்து எடுக்க வேண்டியதா வேல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ பாட்டம் போர்ஷன் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் 3 இன்ச் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அதில வந்து அந்த பார்டர வந்து நான் கட் பண்ணி 2ஆ டிவைட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு வந்து அ அடிச்சு திருப்பிக்கிறேன். ஒன் சைடு அப்படியே இல்ல 2 சைடுமே நீங்க அடிச்சு திருப்புறதுனாலும் திருப்பிக்கலாம். 2 சைடு அடிச்சு திருப்பிட்டீங்கன்னா, நமக்கு எக்ஸ்ட்ராவா போயிரும். அதனால 1/2 இன்ச்சு கீழ மட்டும் எப்பவும் போல அடிக்கிற மாரி அடிச்சு திருப்பிக்கோங்க. திருப்பினா நமக்கு பிசுறு வராம இருக்கும் கீழ் சைடு. பாட்டம் சைடு வந்து பிசுறு வராத சைடும், மேல் சைடு வந்து பிசுறு இருக்கிற சைடுமே நீங்க வச்சு அடிச்சிட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம அத அடிக்க தான் போறோம். அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப கீழ வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு, அது மேல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு நீட்டா வர்றதுக்கோசரம். இந்த மாரி எடுத்துட்டு, அதுக்கு அத என்ன பண்றோம்னா, நம்ம இப்ப டாப் போர்ஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? அது மேல அப்படியே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாரி ஸ்டிச் போடும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சூப்பரான டிசைன் கெடைச்சிரும். மேலேயுமே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு கீழ நீங்க பைப்பிங் குடுக்கறதா இருந்தா குடுக்கலாம். இல்ல லேஸ் குடுக்கறதா இருந்தாலும் குடுக்கலாம். இப்ப நமக்கு டோட்டலா இதோட ஹைட் வந்து 7 இன்ச்சஸ் கிடச்சிருச்சு. நான் 2 ஸ்லீவுமே இந்த மாரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு நான் லேஸ் ஒர்க் குடுக்கலான்னு பார்க்குறேன். பார்டர்ல மேல் சைடும், கீழ் சைடும் லேஸ் குடுக்கலான்னு பார்த்தேன். இது வந்து ஹெவியான லேஸா இருக்கறனால, நான் ஒன் சைடு மட்டும் குடுத்துக்கிறேன். அதாவது கீழ வந்து அ பா கீழ வந்து பெரிய லேஸுமு, மேல வந்து பேக் போர்ஷன்ல ஒரு சின்ன லேஸ் ஸ்கை ப்ளூ கலர் குடுத்துருக்கேன். அத வச்சுட்டா டாப்புக்கும் அதாவது ஃப்ரண்ட்டுக்கும், பேக்குக்கும் மேட்ச் ஆயிக்கும் அப்படின்ட்டு, நான் வந்து கீழ வந்து அந்த ஹெவியான லேஸ் குடுத்துக்கிறேன். மேல வந்து லைட் ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு லேஸ் குடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இத வந்து ஒன் சைடு ஸ்டிச் எடுத்தாச்சு. இத வந்து அவ்வளோதான். ப்ளவுஸும் நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். பேக்ல வந்து இந்த மாரி ஒரு டிசைன் தான் குடுத்துருக்கேன். ஒரு நல்ல கோல்டன் கலர், ஒரு காப்பர் கலர் லேஸு, ப்ளஸ் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் லேஸு அந்த பார்டர யூஸ் பண்ணி நெக்ல ஒரு டிசைன் குடுத்துருக்கிறேன். இதே மாரி ஸ்லீவ்ல வந்து நான் பாசி எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டேன். கையில வச்சு 2 லேயர் குடுக்குற மாரி குடுத்துருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புடிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த டிசைனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.